கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் தாய் வீட்டிற்கு சென்று வசித்து வந்த பெண் சேர்ந்து வாழலாம் என கூறி மனைவியை அழைத்த கணவன் உயிரே போனாலும் உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என தீர்க்கமாக கூறிய மனைவி ஆத்திரத்தில் மனைவியை அடிக்க பாய்ந்த கொடூரன். விசாரிக்க சென்ற தலைமை காவலருக்கு நேர்ந்த கொடூரம். நடந்தது என்ன? இரவு நேரம் ஒரு ஆண் போலீஸும் ஒரு பெண் போலீஸும் ஸ்டேஷனுக்கு தலைதெறிக்க ஓடி வந்திருக்காங்க. கையில வெட்டு காயத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வந்த தலைமை காவலர் முருகனை பார்த்து ஷாக்கான சக காவலர்கள் முதல்ல அவரை மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த உயர் அதிகாரிகள் லேடி போலீஸ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் 2 பேரும் எதுக்காக தலை தெறிக்க ஓடி வந்தாங்க, முருகனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. நெல்லை அம்பாசமுத்திரத்தில் உள்ள பொத்தை பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயசான இசக்கி பாண்டி. இவரோட மனைவி மகாலட்சுமி. இசக்கி பாண்டி ஒழுங்கா வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மனைவி மகாலட்சுமி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவாராம் இசக்கி பாண்டி. மனைவி காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகள பண்ணி இருக்கான். இதுக்கு இடையில மனைவியோட நடத்த மேல இசக்கி பாண்டிக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு இசக்கி பாண்டி சண்டை போட்டிருக்காரு. இதனால கணவனோட வீட்டில இருந்து வெளியேறின மகாலட்சுமி ஆலங்குடி நெட்டூர்ல உள்ள தன்னோட பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடந்த சில மாதங்களா மாமியார் வீட்டில இருந்த மகாலட்சுமிக்கு இசக்கி பாண்டி போன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா மகாலட்சுமி அந்த போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. அதனால கடுப்பாகி மாமியார் வீட்டுக்கு போய் மனைவி மகாலட்சுமிய தான் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு மகாலட்சுமி திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு, அதாவது கடந்த 3ஆம் தேதி நைட்டு தன்னோட நண்பர்கள் 3 பேரை கூட்டிக்கிட்டு நெட்டூர்ல உள்ள மாமியார் வீட்டுக்கு கார்ல போயிருக்காரு இசக்கி பாண்டி. அங்கிருந்த மனைவி மகாலட்சுமிய வீட்டுக்கு வர சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்ணதோட அடிக்க பாஞ்சிருக்காரு. மகளை அடிக்க வந்ததை பார்த்ததும் கொந்தளிச்ச மகாலட்சுமியோட அப்பா இசக்கி பாண்டிய தடுத்து நிறுத்தி இருக்காரு. உடனே மகாலட்சுமி பக்கத்துல உள்ள நெட்டூர் புற காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு ஒரு பெண் போலீஸும் தலைமை காவலர் முருகனும் வந்திருக்காங்க. குடி போதையில தகராறு பண்ணிக்கிட்டு இருந்த இசக்கி பாண்டியையும் கூட இருந்த அவனோட நண்பர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துற பணியில இறங்குனாங்க. அப்ப இசக்கி பாண்டி அவளுக்கு ஆதரவா பேசுறீங்களான்னு கேட்டு தலைமை காவலர் முருகனை தகாத வார்த்தைகளால வசைப்பாடி இருக்கான். அதோட என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி மனைவி மகாலட்சுமி கிட்ட எகிரி இருக்கான் இசக்கி பாண்டி. அப்போ தலைமை காவலர் முருகன் இசக்கி பாண்டியை தடுத்து நிறுத்தி கண்டிச்சிருக்காரு. அதனால ஆத்திரம் அடைஞ்ச இசக்கி பாண்டி முருகனை தள்ளி விட்டுட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அத கூட இருந்த பெண் போலீஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதை பார்த்த இசக்கி பாண்டி ஓடி போய் கார்ல இருந்த அரிவாளை எடுத்துக்கிட்டு வந்து முருகனை வெட்ட பாஞ்சிருக்கான். அந்த தாக்குதல்ல இருந்து 4 முறை தப்பிச்ச முருகனோட கைப்பகுதியில சரமாரியா வெட்டி இருக்கான் இசக்கி பாண்டி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக முருகனும் லேடி போலீஸும் அங்கிருந்து ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இசக்கி பாண்டியும் தன்னோட நண்பர்களோட வந்த கார்லயே எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து சிசிடிவி கேமரா காட்சியை வச்சு தலைமறைவான இசக்கி பாண்டிய பிடிக்க ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க போலீஸ். அப்ப இசக்கி பாண்டி நெல்லையில பதுங்கி இருந்தது தெரிய வரவே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க இசக்கி பாண்டிய சுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இசக்கி பாண்டி மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.